அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் வெளியாகியிருக்கு மக்களே. ஆமாங்க, எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, பொங்கல் பரிசு 2025 7,000 ரொக்க பணம் பொங்கல் தொகுப்பாக வழங்கப்படும் என்று அரசு அறிவிச்சிருக்காங்க திடீர்னு. ஸோ இந்த 7,000 ரொக்கப்பணம் எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு கிடைக்க போகிறது, இந்த பரிசு தொகுப்பில் டோக்கன் எப்போ வழங்கப்படுகிறது, அதே மாதிரி ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் ஓகேங்களா. எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்பிஹெச்ஹெச் கார்டுகளுக்கு மற்றும் ஏஏஒய் கார்டுகளுக்கு, பிஹெச்ஹெச் கார்டுகளுக்கு, இந்த அட்டைதாரர்களுக்கு மட்டும் ஏன் 7,000 ரொக்கப்பணம் பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படுகிறது, என்ன காரணம், மீதி இருக்கிற அட்டைதாரர்களுக்கு எவ்வளவு ரொக்கப்பணம் கொடுக்க போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் தொகுப்பில் பொங்கல் பரிசு தொகுப்பில் என்னென்ன பொருட்களை பரிசு பொருளாக கொடுக்க போகிறாங்க. ஸோ இது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். மெயினாக டோக்கன் எண்ணெயிலிருந்து வழங்கப்படுகிறது, அதே மாதிரி இது எல்லாமே தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்லாம் தொடர்ந்து நம்ம கிடைக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இருக்க ஒரு ரிசல்ட்டுக்காகவும் ஒரு அப்டேட்காகவும் தான். அது என்ன அப்படின்னா, இந்த 2025 பொங்கல் பரிசு தொகுப்பு எவ்வளவு கொடுக்க போகிறாங்க, யார் யாருக்கு கொடுக்க போகிறாங்க, என்னைக்கிலேருந்து கொடுக்க போகிறாங்க, டோக்கன் எப்போ கொடுக்க போகிறாங்க, இதுதான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொங்கல் பரிசு 2025 மக்களே, பொங்கல் பரிசு தொகுப்பு டோக்கன் வாங்க ரெடியாக இருங்க, எப்போ தராங்க அப்படின்றதுக்கான தெளிவான அப்டேட்டாகவும் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ அது எப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து, அரசு துறையிலேருந்து, அரசு தரப்புலேருந்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு கொடுக்க பாருங்க, ஸோ என்னைக்கு கொடுக்க போகிறாங்க, ஸோ டோக்கன் எப்பொழுது வழங்கப்படும், அதுக்கான அப்டேட் தெளிவாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லா தகவலுமே நம்ம மெயினாக பார்த்துருவோம். ஓகேங்களா? இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன் விநியோகம் நாளை மறுநாள் விநியோகப்பட உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல் நமக்கு. சரிங்களா? இந்த பொங்கல் பரிசில் என்னென்ன பொருட்கள் எவ்வளவு எல்லாமே தெளிவாக பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாட்டின் அடையாளமாக திகழ்வது பொங்கல் பண்டிகையாகும். ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் வரும் இந்த பொங்கல் பண்டிகையை உலகம் முழுவதும் வாழும் தமிழ் மக்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கமாக கொண்டு இருக்காங்க. சரிங்களா? இது எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தான். ஸோ இங்கே நாளை மறுநாள் டோக்கன், ஓகேங்களா? ஸோ அந்த டோக்கன் எப்படி வழங்க போகிறாங்கன்றத தெளிவாக இங்கே அப்டேட் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த அப்டேட் கொடுத்துட்றேன். இது என்ன அரசு தரப்புலேருந்து என்ன அப்டேட் கொடுத்துறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் அது மீதி எல்லா தகவலுமே தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் தமிழக மக்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாக பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதை வழக்கமாக வைத்துள்ளனர். நடப்பாண்டும் பொங்கல் பண்டிகைக்கான பரிசு தொகுப்பு வழங்கும் பணியை தமிழக அரசு துரிதப்படுத்தியுள்ளது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது, தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதாக பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பு பெறும் மக்களுக்கான டோக்கன் நாளை மறுநாள் ஜனவரி 3ஆம் தேதி, அதாவது இன்னைக்கிலிருந்து டோக்கன் வழங்கப்படும் என்று அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க மக்களே. ஸோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தகவல். ஸோ அதே மாதிரி பொங்கல் பரிசு தொகுப்பு இதற்கான அனைத்து மாவட்டங்களிலும் டோக்கன் அச்சடிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த டோக்கன்களை நியாய விலைக்கடை ஊழியர்களே வீடுதோறும் சென்று வழங்குவார்கள்.
அந்த டோக்கனில் பொங்கல் பரிசு தொகுப்பு எந்த தேதியில் எந்த நேரத்தில் வழங்கப்படும் என்ற விவரமும் இடம்பெற்றிருக்கும். பொங்கல் பரிசு தொகுப்பு காலையில் 100 பேருக்கும் மதியம் 100 பேருக்கும் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டோக்கன் வந்து இன்றைக்கி ஜனவரி 3ஆம் தேதி இன்னைக்கிலேருந்து டோக்கன் வழங்கப்படும் என்று அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி டோக்கன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, காலையில் 100 பேருக்கும் மதியம் 100 பேருக்கும், ஓகேங்களா. அதில் வந்து எந்த தேதியில் வந்து உங்களுக்கு நீங்கள் வரணும், என்ன நேரத்தில் வரணும்னு சொல்லிட்டு அதில் அச்சடிச்சிருக்கணும், நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணுன்றத தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் பரிசு தொகுப்பில் எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு எவ்வளவு அரிசி ரொக்கப்பணம் அப்படின்றதையும் அதில் மென்ஷன் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா. அதே மாதிரி முக்கியமான விஷயம், வீடுதோறும், ஓகேங்களா, வீடு தேடி சென்று, ஓகேங்களா, இப்போ ஒவ்வொரு கிராமங்களுக்கும் நீங்கள் இந்த விற்பனையாளர் வந்து வீடு வீடாக சென்று விநியோகம் செய்யப்பட வேண்டும் டோக்கன் என்று அரசு அறிவித்திருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தகவல், ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் யாருமே ரேஷன் கடைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. வீடு வீடாக சென்று அவரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோக்கன் வழங்க வேண்டும். இது இந்த 2025 அமல்படுத்தப்படுகிறது, ஓகேங்களா. ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். அரசு சார்பில் வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு அடங்கிய பொருட்கள் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள 2,20,00,000 குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. ஸோ இது ரொம்ப 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 மகிழ்ச்சிகரமான தகவல். கரும்பு கொள்முதல் தீவிரம், அதாவது கரும்பு வந்து எங்கேருந்து கொள்முதல் பண்ணுறாங்க அதுக்கான அப்டேட் பார்ப்போம். தமிழ்நாடு அரசு குடும்ப அட்டை வைத்துள்ள மக்கள் மட்டுமின்றி இலங்கை தமிழர் முகாமில் வசிக்கும் தமிழர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பிற்காக தமிழ்நாடு அரசு ரூபாய் 249.75 கோடி இடஒதுக்கீடு செய்துள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பில் வழங்கப்பட உள்ள கரும்பை அந்தந்த மாவட்ட விவசாயிகளிடம் இருந்தே கொள்முதல் செய்ய அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதாவது கரும்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் வந்து கொள்முதல் பண்ணிக்கோங்கன்ற மாதிரியும் தெளிவாக வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது, பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நாளில் உரிய காவல்துறை பாதுகாப்பும் நியாய விலைக்கடைகளில் வழங்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதாவது என்னைக்கு டோக்கன் வழங்குறாங்களோ அன்னைக்கிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 பேர் வந்து காவலுக்காக வந்து போலீஸ் வந்து போடுவான்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் வாரமே இருப்பதால் பொங்கல் பரிசு தொகுப்பில் வழங்குவதற்காக கரும்புகள் கொள்முதலிலும் அரசு தீவிர நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது. மேலும் கரும்பு விவசாயிகளுக்கும் தங்கள் கரும்புகளை தீவிரமாக விற்பனை செய்யும் நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளனர் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. கரும்பு மட்டுமின்றி மஞ்சள் உள்ளிட்ட பிற பயிர்களும் விவசாய விற்பனைக்கு தயாராகி வந்தன. பொங்கல் பரிசு தொகுப்பு எந்தெந்த புகாரும் இல்லாமல் விமர்சனத்திற்கும் இல்லாமல் சிறப்பாக நடைபெறும் எந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது சொல்கிறத தெளிவாக அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தகவல், ஓகேங்களா. ஸோ என்னென்ன பொருள் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பாசிப்பருப்பு, நெய், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கடுகு, சீரகம், மிளகு, புளி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ரவை, கோதுமை, உப்பு, துணிப்பை, சர்க்கரை, ஒரு முழு கரும்பு. இது எல்லாமே வந்து ரேஷன் அட்டைகளுக்கு கொடுப்பாங்க, ஓகேங்களா. இது அனைத்து அட்டைகளுக்கும் வழங்கப்படும். இப்போது இந்த 7,000 ரொக்கப்பணம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த 7,000 ரொக்கப்பணம் வந்து எந்தெந்த அட்டைகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த NPHH கார்டுகளுக்கும் PHH கார்டுகளுக்கும் AAY இது வந்து முன்னுரிமை உள்ள ஒரு 3 கார்டு. மீதி அட்டைதாரர்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு 1000 மட்டும் ரொக்கமாக வழங்கப்படும். இதுதான் அப்டேட். ஸோ இந்த அப்டேட் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.